பிரபல சமையல் கலைஞரான மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை கர்ப்பமாக்கிவிட்டு திருமணம் செய்து ஏமாற்றிவிட்டதாக ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் குரசில்டா காவல்துறை ஆணையர் அலுவலகத்திலும் மகளிர் ஆணையத்திலும் புகார் அளித்தார். கர்ப்பிணியாக இருந்த கிறிஸ்டில்டா பிறக்கவிருக்கும் குழந்தைக்காக தொடர்ந்து நீதி கேட்டு போராடி வந்தார். பிறகு அவருக்கு ஆண் குழந்தை பிறந்ததும் மகனுக்கு ராகா ரங்கராஜ் என ஜாய் குரசில்டா பெயர் வைத்தார். DNA டெஸ்டிற்கு மாதம்பட்டி ரங்கராஜ் வரவேண்டும் என ஜாய் குரசில்டா தொடர்ந்து அழைப்பு விடுத்து வந்தார். அது குறித்து அறிக்கை வெளியிட்ட மாதம்பட்டி ரங்கராஜ், DNA டெஸ்டில் அந்த குழந்தை என்னுடையதுதான் என உறுதியானால் நானே குழந்தைக்கான முழு பொறுப்பேற்று கவனித்துக் கொள்கிறேன் என குறிப்பிட்டிருந்தார். பின்னர் DNA டெஸ்டில் மாதம்பட்டி ரங்கராஜ் தான் தந்தை என உறுதி செய்யப்பட்டது. இந்நிலையில் சமூக வலைதள பக்கத்தில் தனது மகனை தூக்கி கொஞ்சும் புகைப்படத்தை வெளியிட்ட மாதம்பட்டி ரங்கராஜ், எனது மகன் ராகாவிற்கு ஒரு தந்தையாக செய்ய வேண்டிய அனைத்து கடமைகளையும் கடந்த 6 மாதங்களாக முழு பொறுப்புடனும் அன்புடனும் செய்து வருகிறேன். இனி என் வாழ்நாள் முழுவதும் ராகா ரங்கராஜின் நலன், மகிழ்ச்சி மற்றும் எதிர்காலத்திற்காக முழு பொறுப்புடனும் அன்புடனும் துணை நிற்பேன் என்பதை அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் என உருக்கமாக பதிவிட்டிருக்கிறார். மாதம்பட்டி ரங்கராஜ் மகனை கொஞ்சும் புகைப்படத்தை வெளியிட்ட ஜாய் குரசில்டா, உண்மை தனக்கான இடத்தை தானே அடையும். சில போராட்டங்கள் வெற்றிக்காக அல்ல, ஒரு குழந்தையின் எதிர்காலத்திற்காக. இன்று ஒரு தாயின் மனம் அமைதியடைந்தது என பதிவிட்டார். இதனை பார்த்த பலரும் இது ஜாய் குரசில்டாவின் தொடர் போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி என அவரை பாராட்டி பதிவிட்டு வருகிறார்கள். இதை மாதம்பட்டி ரங்கராஜ் அப்போதே பண்ணியிருக்கலாமே, ஏன் காலம் தாழ்த்தி வந்தார் என நெட்டிசன்கள் கேள்வி எழுப்பி வருகிறார்கள். எப்படியோ மாதம்பட்டி ரங்கராஜ் தனது மகனை ஏற்றுக்கொண்டுள்ளார் என அவரை பாராட்டி சிலர் பதிவிட்டு வருகிறார்கள். மாதம்பட்டி ரங்கராஜ் தனது மகனை ஏற்றுக்கொண்டதால் ஜாய் குரசில்டாவோடு நடந்த மோதல் முடிவுக்கு வருகிறதா என்றும் நெட்டிசன்கள் கேள்வி எழுப்பி வருகிறார்கள். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் கதிரவன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.